பிள்ளை நாட்டில் வாழ்ந்தவர். அவரு சுந்தரமூர்த்தி நாயனாரோட இந்த சம்பவங்கள், இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கொள்றார். எப்படி அப்பூதி அடிகள் நாவுக்கரசரை பற்றி கேள்விப்பட்டு அவர் குருவா ஏற்றுக்கொள்றாரோ, அது போல இந்த பெருமலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை கேள்விப்பட்டு அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருநாமத்தையே உச்சரித்து 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 என்ன செய்யறாரு? அட்டமா சித்திகளும் கைவரப்படுறாரு. ஒரு குருவோட நாமத்தை சொன்னாலே அட்டமா சித்திகளும் கிடைக்கும் அப்படின்றது நம்ம பெருமலையில குறும்ப நாயனாருடைய அருள் வரலாற்றுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சொல்வாரு, திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்மரவல் உருகின்றேன். பெருநாமம் எது? நாவுக்கரசருடைய அந்த பெயர் பெருநாமம். அந்த நாமத்தை சொல்லியே நிறைய பேர் கரை சேர்ந்திருக்காங்க பிறவிங்கிற பெருங்கடலை. அது போல இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நாமமும் பெருநாமம். ஏன்னா பஞ்சாக்கரம் பக்த பஞ்சாக்கரம், சிவ பஞ்சாக்கரம் இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் நமக்கு பக்த பஞ்சாக்கரத்துல வரக்கூடியவங்க. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், இவங்கெல்லாம் நமக்கு பக்த பஞ்சாக்கரம். இவங்களோட நாமத்தை சொல்லி இறைவனையே வழிபடாட்டி கூட இறைவனை அடையலாம் அப்படின்றதுதான் இவங்களோட வரலாறுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த பெருமலையில குறும்பர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நாமத்தை சொல்லி 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 அட்டமா சித்திகளும் கைவர பெற்று இன்னைக்கு அவர் கைலாயத்துக்கு எழுந்தருள போறாருன்னு அவருக்கே தெரியாது. யாருக்கு? கைலாயம் போக போறவருக்கு தெரியாது. சாமி இன்னைக்கு நம்மளை அழைக்க போறாரு, நம்ம கைலாயம் போக போறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஆனா இவருக்கு தெரியுது. யாருக்கு? பெருமலை குருவருக்கு தெரியுது. நாளைக்கு நம்மளுடைய குருநாதர் கைலாயத்துக்கு எழுந்தருள போறாரு, அவரை நாம வரவேற்கும் விதமாக அவருக்கு முன்னாடியே நம்ம கைலாயத்துக்கு சென்று விட வேண்டும்னு சொல்லி கபால மோட்சம் என்று சொல்லக்கூடிய அது யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு தான் அது வாய்க்கும். அந்த ஒரு தன்னோட ஆன்மாவை பிரித்து கபாலத்தின் வழியாக சென்று கைலாயத்துல போய் நேற்றே எழுந்தருளி இருக்கார். நேற்று தான் அவருடைய குருபூசை. பெருமலை குறும்ப நாயனாருடைய குருபூசை என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் சித்திரை ஆடி சித்திரை மாதம்